சாப்பாடு கொண்டு போயிருக்காங்க அந்த பிள்ளைக்கு. உணவுகள விலை தான் தமிழ் ப்ரோ கேட்டது. தமிழ் பண்ணுங்க எல்லாரும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ அந்த ரிச்சா உரிமையாளருக்கு போகணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கனாலைக்கு ப்ரோ வீடியோ ஒன்று அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அயன் ப்ரோ வீடியோ எடுத்துருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியில் ஜக்கச்சி, அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜக்கச்சியில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரீச்சாவில் என்ன சம்பவம் நடந்து கொண்டிருக்கு. ஒரு மகனும் ஒரு தந்தையும் போயிருக்கிறாங்க ரீச்சாவுக்கு. அப்போ சாப்பாடு கொண்டு போயிருக்காங்க அந்த பிள்ளைக்காண்டி. தந்தை சாப்பாடு கொண்டு போயிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரீச்சா ஓனர் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அந்த உள்ளே அனுமதிக்கல அவங்கள. அப்போ அவர் போராடி இருக்கிறீங்க நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க போராடினாலும் அவங்கள வெளியில் களைச்சி விட்டுட்டாங்க, இப்படி கொண்டு வரையிலாது. அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே போனவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன செய்கிறேன்னு தெரியல. அவள் போய் இப்படி களைச்சி விட்டோன்னா அவள் அசிங்கமாக போச்சு ஆக்களுக்கு முன்னுக்கு. அது ஒரு மிகப்பெரிய அசிங்கம். அதை பற்றி தமிழ் உறவை பார்த்தீங்கன்னா அண்மையில் சொல்லியிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 days இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோ 3 days இருக்குமென்னு நினைக்கிறேன். தமிழ் ப்ரோ வீடியோ போட்டிருந்து அப்லோட் பண்ணியிருந்து அவன் செய்கிறது ஃபுல்லாக அந்த சரி உள்ளே வச்சு விற்கிறீங்க கூட இதுக்கு விற்கிறீங்கன்னாலும் நீங்கள் ஒரு குறைவான விலையில் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி விற்றா தானே எல்லாம் வாங்குவாங்க. அது சரியான பிள்ளையான விடயம்தான். அதை பற்றி தான் தமிழ் உறவு சொன்னவர் தமிழ் உறவு சொன்னதையும் தப்பாக கழிச்சிருக்காங்க. தமிழ் உறவு சேட்டை கழிச்சு ஆமாம் அப்படி கழிச்சிருக்காங்க. ஸோ இதை என்ன செய்கிறேன்னு தெரியலை மக்கள். நீங்கள் இதை பார்த்து புரிஞ்சு கொள்ளணும். வெளிநாட்டிலாம் இருக்குது ரிச்சாவோட வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு சோடா 1.5 லிட்டர் சோடா 400 ரூபா ரிச்சாவுக்குள்ளே 1000 ரூபா விற்கிறாங்க. இது என்ன நியாயம்? இதைத்தான் தமிழ் உறவு கேட்டவர். தமிழ் உறவுக்கு நாங்கள் போய் மாறுவா தான் இருப்போம். எங்களோட ரத்தம் தமிழ் உறவு. நீங்கள் செய்தது சரியான பிள்ளை. பார்த்தீங்கன்னா இப்போ இது நடவடிக்கை தொடர்பாக இப்போ பாராளுமன்றத்தில் கழிச்சிருக்காங்க. கட்டாயம் இந்த வீடியோ நீங்கள் வியூவர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. கட்டாயம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ அந்த ரிச்சா உரிமையாளருக்கு போகணும். கட்டாயம் இந்த வீடியோ போயே ஆகணும். போனால் தான் இந்த அவருக்கு விளங்கும். அவருக்கு இந்த இதை பற்றி தெரியுமான்னு தெரியல இந்த சம்பவம். கட்டாயம் நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. பார்த்துட்டு இந்த மக்களுக்கு, இந்த யாழ்ப்பாணத்து மக்கள், கிளிநொச்சி மக்கள் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் வெளிநாட்டிலேருந்தும் 5000 10,000 கணக்காக வந்து கொண்டுருக்குறாங்க ஒரு நாளைக்கு. அப்போ என்ன செய்யணும் நீங்கள்? அதுக்கேற்ற மாதிரி கூட இது போகுதுண்டா அதுக்கேற்ற மாதிரி விலைவாசிகளை குறைச்சா தான் இன்னும் மக்கள் வருவாங்க. அதுவும் தமிழர்கள் வாழ்கிற இடம். அதில் இப்படி விலைவாசியை கூட்டினா என்ன சிங்களவனுக்கும் தமிழனுக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த மட்டும் இந்த உணவுகள விலை, அதாவது சிறுவர்களுக்கான அந்த முக்கியமான உணவுகள விலைகளை நீங்கள் குறைக்கணும். எவ்வளவு கூட நீங்கள் விற்கிறீங்களோ ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு குறைக்கறை பண்ணுங்கள். கட்டாயம் நீங்கள் குறைச்சி ஆகணும். இந்த சம்பவத்துக்கு பிறகு பெரிய பிரச்சனையாக போச்சு. ஒவ்வொரு சேனல்லையும் இந்த வீடியோ தான் ட்ரெண்டிங் வைரலாக போயின்னு இருக்கு. கட்டாயம் நீங்கள் இதை குறைக்கணும். நாங்கள் மரியாதையாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்மளோட மக்கள் வியூவர்ஸ் அதாவது பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழ் உறவும் இதை பற்றி கழிச்சிருந்து. ஸோ தமிழ் உறவுக்கு சப்போர்ட் பண்ணி சரி இந்த விஷயத்தோட இந்த வீடியோவை முடிக்கிறோம். மறக்காமல் நம்ம சது ஏஜே ப்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.